தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் 18 மணி நேரமாக எரிந்த தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக 3 அலகுகளில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்த நிலையில் தற்போது இந்த தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நீராண்மை செய்தியாளர் முரளிகணேஷ், விவரம் என்ன? தேவா, தூத்துக்குடி அனல்மின் நிலையத்துல நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்து 18 மணி நேரத்துக்கு பிறகு தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக முழுவதுமாக தீயை அணைக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் சொல்லி அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீ விபத்து காரணமாக 3 யூனிட்கள்ல மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. 420 மெகாவாட் மின் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கிறது. தற்போது இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தீ பிளம்புகளை அணைக்கக்கூடிய பணிகள் நடக்கிறது. இதுக்காக மதுரையிலிருந்து பிரத்யேகமான கருவிகள் வரவழைக்கப்பட்டு இந்த தீ அணைக்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. இவர்களோடு இந்த தீ அணைக்கக்கூடிய பணியில ஏற்கனவே 3 மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு இருக்கு. 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய NTPL அனல்மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் இந்த பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தீயை முழுவதுமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. தீயை முழுமையாக இன்னும் அணைக்கப்படல. இன்னும் சிறிது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அணைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் வட்டாரத்துல தெரிவிச்சிருக்காங்க. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.